ஏன் புளி மூட்டை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லைங்க சின்னதா. எனக்கு தெரியும். நேத்து ப்ரோக்ராம் ரம்யாவால கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க? நீ எதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாத. நைட்டுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஒரு ஐடியாவை பிடிச்சிடலாம். ஓகே ஓகேவா? ஆமாங்க சின்னதா. ஆனா ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் worry பண்ணிக்காத. எப்படியாவது பிளான் பண்ணி நம்ம நினைச்சதை அடைஞ்சிடலாம். ஓகேவா? வா 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 வா. டேய் விக்ரம், எதுக்குடா குழந்தைங்கள அங்கெல்லாம் கூட்டிட்டு போற? சும்மாதாம்மா. ஹாய் ஆண்டி. அங்கிள். ஹாய். ஹாய். இது வரோம். நீங்க கார்ல அன்னைக்கு ஏற்காடு மலை ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ நான் ஹார்ன் அடிச்சதும் நீங்க எனக்கு வழி விட்டீங்கல்ல? ஆமா, அது நான் தான். சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் என் பையன் கவின்காக தான். பரவாயில்லைங்க. பை தி வே, நான் விக்ரம். ஹாய் சார். ஹாய். கார்த்தி, இது என் ஒய்ஃப் அண்ணு. ஓ, வணக்கம். அங்கிள், நான் கால் தவறி ஸ்விமிங் பூல்ல விழுந்துட்டேன். அப்ப இந்த அங்கிள் தான் என்ன காப்பாத்துனாங்க. அடிக்கடி பட்டுச்சாடா? ரொம்ப தேங்க்ஸ். அட, இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? பரவாயில்ல சார். ஒரு சின்ன குழந்தை தண்ணியில விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறப்போ யாரா இருந்தாலும் காப்பாத்த தானே செய்வாங்க. தேங்க்ஸ்ங்க. அந்த ரெசார்ட்ல சில பேர் ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மனுஷங்க குழந்தைங்கன்னு யாருமே ஆகாது. அவங்களா இருந்திருந்தா அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. நல்லா வளங்க. இல்ல அடி எதுவும் படல. ஒன்னும் இல்ல. விக்ரம் சார், என்னங்க சார் நிலாவிய பாத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, எனக்கு கவின் கூடவே ஒரு பொன் குழந்தை பிறந்து இறந்து போச்சு. இப்ப அந்த குழந்தை இருந்திருந்தா நிலா மாதிரி தான் இருந்திருப்பா. நிலாவை பாக்குறப்பெல்லாம் என் பெண் குழந்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சார், எதுக்கு நீங்க இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு இறந்து போகல, அது நிலாதான்.